தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சிக்கு எதிரான அலை வீசுகிறது எனவும் 2026 தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராவது நிச்சயம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எலச்சிபாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பிரபு கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராதா தமிழ்மணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர், மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளர் பரணிதரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தலைவருக்காக, அம்மாவுக்காக, அவர் எடப்பாடியாருக்காக நாம் சபதம் ஏற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அவர் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஒரு சபதத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த இயக்கத்தில் நாம் இருக்கின்றது, இந்த தேசியை கட்டிக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் பொறுப்பமைச்சர்கள் குறித்து எம்ஜிஆர் நாம் ஒரு பெருமை, இந்த இயக்கத்தில் இருப்பதே ஒரு பெருமை. அம்மாவை யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தவவாக்கி வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அம்மாவுக்கு குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது. சட்டமன்றத்தில் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் இந்த ஆட்சி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும், கட்சி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேர்தல் ஒரே ஒரு நாள் தான் நாம் பணியாற்றுகிறோம். அந்த ஒரு நாள் பணி 5 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்திற்கு, இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, திமுகவை வேரோடு அறுக்கின்ற காலமாக 26 இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சபதம் மேற்கொண்டு பணியாற்ற என்று சொன்னால் நம்மளை வீழ்த்துவதற்கு எவராலையும்